அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2025க்கான ஒரு முக்கியமான ஒரு அரசு வேலை வந்திருக்கு மக்களே. எல்லாரும் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு மீண்டும் வந்திருக்குது. 2025க்கான நியூ நோட்டிஃபிகேஷன், புதுசாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் இந்த ஒரு வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 2025 போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு தான். ஏன்னா நிறைய பேர் இந்த வேலைக்காக தான் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி ஈஸியாகவே வேலை வாங்கிக்கிறீங்க. ஸோ அதனால் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு வேலை வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க, என்னைக்கிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதோ ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளையில் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, ஸோ ஈஸியாக இந்த வேலையை அப்ளை பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, ஸோ ஆன்லைனில் எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், இது எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக அப்டேட் பண்ண போகிறோம் மக்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அப்டேட் கொடுத்துருக்கன்றதை தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சாரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக நிறைய பேர் போன தடவை அப்ளை பண்ணி ஈஸியாக வேலை வாங்குறீங்க. அதேமாதிரி நம்ம சொல்ல கைடன்ஸ் படி நிறைய பேர் சொல்கிற இடத்துல அப்ளை பண்ணி ஈஸியாக வேலை வாங்கியிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்த உடனே பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்கோம். இந்த அப்டேட் நவம்பர் 30 வந்தாச்சு நோட்டிஃபிகேஷன். அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வீடியோ போட்டுருவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கனாக்கா வீடியோவும் மேக் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா லைக் பண்ணுறது மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து ஈஸியாகவே போட்டுடலாம் ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் MTS ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. அப்ளை ஃபார் ஆன்லைன் டோட்டலாக 32,850 போஸ்டிங் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் www.indiapost.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. இதில் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஓகேங்களா. ஓகே, வாங்க நம்ம என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா. இந்த போஸ்டிங் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா போஸ்ட் MTS வேகன்சி 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அதாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது அஃபிஷியலாக அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வேகன்சி என்னென்ன போஸ்டிங்க்கு இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா MTS மற்றும் போஸ்ட்மேன், மெயில் கார்டு போஸ்ட், இந்த மாதிரி ஒரு 4-5 விதமான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் போஸ்டிங் 32,850 போஸ்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன், இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாலுமே மினிமம் 10வது குவாலிஃபிகேஷன் தான் சரிங்களா. 10வது 12வது பாஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் குவாலிஃபிகேஷன் கிடையாது சரிங்களா. ஸோ கிடையாது மீன்ஸ் நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ண முடியாது. மினிமம் நீங்கள் 10வது சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 12ஆம் வச்சு செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டு தவிர்த்து நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அடுத்தது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிள் ஜோன் போட்டிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதில் அப்டேட் இன்னும் ஆகலை இதில் ஓகேங்களா. ஸோ இதில் அப்ளை பார்த்தீங்கன்னா நவம்பரில் கொடுக்குறப்ப தான் இருந்தது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இப்போ 2025 அஃபிஷியலாகவே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் தான் ஓகேங்களா. முழுக்க இது மெரிட் லிஸ்ட் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு சரிங்களா. ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது சரிங்களா. அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா https://indiapost.gdsonline.gov.in/ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது ஏஜ் லிமிட் ஓகேங்களா. இந்த
வேலைவாய்ப்புக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் ஓகேங்களா, மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்ததா ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் ஓகேங்களா, 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே 39 மாவட்டத்திலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ அதனால் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வில் பி பாஸ்ட் ஆல் த மெரிட் லிஸ்ட் விச் வில் பி செலக்டட் ஆன் த பேசிக் ஆஃப் த பர்சன்டேஜ் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய மார்க்கை வச்சு நாங்கள் ஒரு சில பர்சன்டேஜ் போடுவோம். அந்த பர்சன்டேஜில் டாப் மார்க் யார் வராங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம், வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இதில் தான் அதை தான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். மெரிட் லிஸ்ட் தான் ஓகேங்களா, உங்கள் மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க சரிங்களா. அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட்மேன், அதாவது போஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் வேகன்சி எவ்வளோன்றதை பார்ப்போம். போஸ்ட்மேனுக்கு வந்து 585 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. மெயில் கார்டுக்கு வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 597 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் வந்து 143 வேகன்சியும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து எம்டிஎஸில் 570 வேகன்சியும் நமக்கு வந்து இதில் தெளிவுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் சரிங்களா, நம்ம சொல்கிற கைடன்ஸ் படி சரிங்களா. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், என்றைக்கு அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுவேன். அதே மாதிரி நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக வந்து வேலை வாங்கிக்க முடியும். ஸோ அதுதான் மெயினான விஷயமே அதுதான் ஓகேங்களா. எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்றதை தெளிவாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் இல்லை என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீகாருக்கு வந்து 23, சண்டிகாருக்கு 21, டெல்லிக்கு 22, இந்த மாதிரி அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ வேகன்சின்றதை சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படின்னா 8th பாஸ், மினிமம் நீங்கள் வந்து 10வது ஓகேங்களா. மினிமம் 8வது படிச்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்மேனுக்கு 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மெயில் கார்டுக்கு 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ டாக்குமெண்ட்லாம் என்னென்ன இருக்குன்றதை தெளிவாக அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழோ அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி இடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 100 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்டிக்கு 100 ரூபா ஃபீஸு, பிஹெச் அதர் கேட்டகரிக்கு 100 ரூபா ஃபீஸு, பேமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே 100 ரூபா ஃபீஸுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, யூபிஐ செல்லான், இதன் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏது இது எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில வாரங்களிலேயோ அப்படி இல்லைனா ஒரு சில தினங்களிலோ இதில் ஓப்பன் ஆகிரும். இந்த ப்ளூ கலர் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கிற ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அப்ளை பண்ணிடலாம், நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ இந்த அப்டேட் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு அப்டேட்காக. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.